श्री गुरुभ्यो नमः। अधिक्रूर महाकाय कल्पांगदहनोपमा भैरवाय நமஸ்துभ्यम அனுக்ஞாம் தாதுமர்கசி. உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் தை மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். தை மாதத்தினுடைய முதல் தேதியில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே சூரிய பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். குருவே சர்வ லோகானாம் விடதே பகரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தகே நமோ நமஹ. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 159வது ஜெயந்தி வைபவமானது இந்த வாரம் வர்றது. ஞாயிற்றுக்கிழமையா திங்கள் கிழமையாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையே ஹஸ்த நட்சத்திரம் உதயமாறுது. நமது சேஷாசிரமத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஜெயந்தி வைபவமானது 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறது. பலவிதமான விசேஷ பூஜைகள் நடைபெறது. மகானுடைய தரிசனம் அப்படிங்கிறது மாலை 6:30க்கு நடக்கிறது. அனைத்து பக்த கோடிகளும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தரிசிப்பதற்கு வாங்கோம். மாலை 6:30 மணிக்கு அவரை தரிசிக்க முடியும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தலமாக இந்த சேஷாசிரமம் அமைஞ்சிருக்கு. இது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஒரு வனப்பகுதியில நாணமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த சேஷாசிரமத்தில் கடந்த பல ஆண்டு காலமாக மகானுடைய அனுகிரகத்தை நாம் சிந்திக்க முடியும். பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஆண்டு வைபவத்தில் பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துங்கோ. மகானுடைய உத்தரவின்படி அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அன்றைய தினம் உங்களது ஜனனகால குறிப்புகளை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சின்ன தொகையில அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனையை ரூபாய் 155, ஏன்னா 155வது ஜெயந்தி வைபவத்தில் 155 ரூபாய்க்கு அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனை பண்ணியிருக்கோம். வெளியூரில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அதற்கு தபால் செலவுகளை தனியாக அனுப்பணும். நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்த கோடிகள் இதில் காணக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவலை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ஜாதகம் என்ற இந்த மகானுடைய ஜெயந்தி வைபவத்தில் அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில வெற்றியை பெறுங்கள். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருடைய வாழ்க்கையிலும் கவலைகளை போக்கி கட்டங்களை போக்கி வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அபிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. தை மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்போது பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வருவதும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது வாழ்க்கையில அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய மாதமா இந்த தை மாதம் அமைய போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம், இளைஞர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள்,
தொழில் ரீதியான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் பெறுவதையும் இந்த மாதத்திலே நீங்கள் சிந்திக்க முடியும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. சுகமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த மாதத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மோசடிகள் நிறைய காணப்படுறது. இவைகளில் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். குடும்ப ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. கடந்த காலத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. சில சமயங்கள்ல பயங்களும் குழப்பங்களும் தான் உங்களது வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்துறது. அந்த பயங்களையும் குழப்பங்களையும் தவிர்த்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானம் தேவை. பொருளாதாரத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார். கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வருவதையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பெறுவதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசரத்தை தவிர்க்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். ரிஷப ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தன பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது அட்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு பேச்சாளர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. இருந்தாலும் தசமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சுய தொழில் ரீதியான சிந்தனை உடையவர்கள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பக்த கொடிகள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் காணப்படுறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல பாக்கியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்களது முயற்சி ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். உங்களது ராசி நாதனின் பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவாற்றல் அனுகூலத்தை கொடுப்பதை சிந்திக்க முடியும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது, வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். சப்தம தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள், தந்தையினுடைய உதவிகள் யாவும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
அட்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பெருமாள் வழிபாடு பெருமையை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தை மாதத்தினுடைய துவக்கத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, எதிர்கால கல்வி திட்டங்கள் ரீதியாக தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், எந்த கல்வியை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறதோ, ஜனனகால ஜாதகத்தை பார்த்து மாணவ செல்வங்கள் எதிர்கால கல்வி திட்டங்களை நீங்களே தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். சப்தம அஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். விநாயகப் பெருமானுடைய வழிபாடு செய்வது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தை மாதம் ஒரு தன்னம்பிக்கை மாதமாக அமைய போறது. சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார். உத்தராயண பலன்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு பதிவை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்கும். அனைத்து பக்த கொடிகளும் தனித்தனி ராசிகளுக்கும் தனித்தனியாக கொடுத்திருக்கின்றோம். அவைகளை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். குறிப்பாக சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த உத்தராயண காலங்கள் எவ்வாறு மாற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான சிந்தனைகள் காணப்படுகின்றது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் உத்தராயண பலன்களை பார்த்து பயன்பெறுங்கள். உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் கட்டங்கள் நீங்க போறது, மனதில் இருந்த சோகங்கள் நீங்க போறதோ, தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறதோ, நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டப் போகிறார்கள். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வரப்போறதோ, அரசு சார்ந்த தேர்வுகளை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டித் தேர்வுகளை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்ற தன்னம்பிக்கை தோன்ற போறதோ, பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான இடர்பாடுகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. சுகமான சூழ்நிலைகள், ரம்யமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் சட்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல பதிகின்றது. அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படுகின்றது, உடல் சோர்வாக காணப்படுகின்றது. ஆரோக்கியமான சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நலனே நீங்கள் கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் எதிரில் இருப்பவர்களுக்கு இருக்கா என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம். ஆகையினால் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். செலவுகளை திட்டமிடுங்கள். வரக்கூடிய வரவுகளை அள்ளி போடுங்கள். செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். விநாயகப் பெருமான் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த சொத்துக்கள் ரீதியான உயில்கள், சொத்துக்கள், பாக பிரிவினைகள் போன்ற பிரச்சனைகள் இருந்து பலவிதமான தீர்வுகள் நாடி வரப்போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சில பக்த கொடிகளுக்கு ஜனனகால ஜாதகம் ரீதியாக அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து திட்டமிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பல சாதனைகளை புரியக்கூடிய சந்தர்ப்பங்கள், குறிப்பாக ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு PhD போன்ற டாக்டர் பட்டம் பெறக்கூடிய சிந்தனையுடைய மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள், பட்டயங்கள், கல்வி சாதனைகள், அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறது. கன்னியா ராசி சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போது. சஷ்டமஸ்தானத்தை ராகு பகவான் கடப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வருவதும், லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வருவதும் அனுகூலமான கிரக அமைப்பாக நாம் சிந்திக்க முடியாது. பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை, நிதானம் தேவை. இருந்தாலும் உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தொழில் ரீதியான சாதனைகளை புரியக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போறது. பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்ல வரன் வதுக்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் நிச்சயதார்த்தத்தை 14/5/2025 பிறகு திட்டமிடுவது மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகள் ரீதியான சுப செய்திகள் நாடி வருவதையும், குழந்தைகள் பலவிதமான பரிசுகள், பட்டயங்கள் பெறுவதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். அதே சமயத்தில் சதுர்பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், குழந்தைகளுக்கு சின்ன தலைவலி ஏற்பட்டாலும், சின்ன ஜலதோஷம் ஏற்பட்டாலும் உடனடியாக கவனிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். உங்களது ஆரோக்கியம் ரீதியாக, குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தோல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக கவனித்து விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். பிரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் செலவு செய்யும் பொழுது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. முயற்சி திருவினை ஆக்கும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தை மாதம் முயற்சியான மாதமா அமைய போறது. கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் சில பக்த கொடிகள் சில நாட்களாகவோ, சில வாரங்களாகவோ, ஏன் சில மாதங்களாகவோ, சில வருடங்களாகவோ ஒரு முயற்சியை நோக்கி நீங்கள் பயணித்திருப்பீர்கள். அந்த முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்க போறது. தசமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த தை மாதம் அமைய போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. இளைஞர்களுடைய வாழ்க்கையில நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் 14/5/2025 முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் உங்களது ஜனனகால ஜாதகம் ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் அனுகூலமான நாட்களை தேர்ந்தெடுத்து எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதற்கு இந்த தை மாதத்தை விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள்
திட்டமிடுங்கள். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சப்தமஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கணவன் மனைவி சேர்ந்து க்ஷேத்ராடனங்கள் சென்று வரக்கூடிய வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போறது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. தசமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய அன்பு, ஆதரவு, உதவி, வரவேண்டிய பொருளாதார வரவுகளை எல்லாம் கேட்பதற்கு இந்த தை மாதத்தை திட்டமிடுங்கள். உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தை மாதம் வெற்றி மாதமாக அமைய நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமே அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி ஓடி வருவதை சிந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்தியுங்கள். சப்தமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிகின்றது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் உண்மையாக அமர்ந்து கொண்டு ஆத்மார்த்தமாக வெளிப்படையாக பேசி எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது மாற்றங்களை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 14/5/2025க்கு பிறகு நல்ல மாற்றங்கள் நாடி வரும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பலவிதமான மாற்றங்களை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்போது பொறுமையை சிந்திக்க வேண்டும். கோப தாபங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எந்த இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் நிதானமாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆழ் மனதிற்கு ஒரு கட்டளையாக நீங்கள் தெரிவிக்க வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. தசமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வரும்பொழுது மேலதிகாரிகளிடத்திலே கோப தாபங்களை காட்ட வேண்டாம். சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரும்போது கடுமையான உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டமாக அமைந்தாலும் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தாராளமாக கிடைக்கப் போகின்றது. ஆகையினால் கவலைகளை முற்றிலுமாக தவிர்த்து இந்த மாதம் உங்களுக்கு முயற்சி மாதம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரிய பகவான் வழிபாடு செய்வது, குரு பகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளை, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. குரு பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமான ஸ்தானங்களை கடந்து வரும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதையும் தொடர் முயற்சிகள் வெற்றியை பெறுவதையும் கடந்த சில ஆண்டு காலமாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். பஞ்சமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்போது குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதையும் பொருளாதாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் நாடி வருவதையும் கடந்த காலத்தில் வரவேண்டிய பொருளாதார வரவுகள் யாவும் உங்களை நாடி வருவதையும் கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதையும் கடந்த காலத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள் பலவிதமான பயமுறுத்தல்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைப்பதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைகின்றது. இருந்தாலும் அட்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது, குறைத்துக் கொள்வது நல்லது. புத பகவான் வழிபாடு செய்வது, பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்போது சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பார்வை பதிகின்றது. கடந்த காலத்திலே கணவன் மனைவி ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள், காதலர்கள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. அக்கம் பக்கத்தில் இருந்த பகைகள் நட்பாக மாறப்போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய மாதமாக அமைந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். மனதில் ஏற்படக்கூடிய பலவிதமான குழப்பங்களை நினைத்து கவலைப்படாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்திக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஆகையினால் கவலைகளை தவிர்த்து, கட்டங்களை தவிர்த்து மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். எந்த விதமான சோதனைகளையும் கவலைகளையும் கட்டங்களையும் நினைத்து அப்படியே உட்கார்ந்து விடாமல் இறைவனது தனிப்பெரும் கருணை மட்டுமே நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மகான் சேஷாத்ரி சுவாமிகளை மனதில் தியானம் செய்வது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திரு உருவை பார்ப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தை மாதம் அபரிமிதமான உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. 9 கிரகங்கள்ல 8 கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஸ்தானங்களில் இல்லை என்பதை உண்மையாக ஆத்மார்த்தமாக யதார்த்தமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் சட்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் கஷ்டங்கள் இனம் புரியாத ஒரு பெரிய பாரம் உங்க மனசை அழுத்தின்னு இருந்தது. அந்த பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போறது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த உங்களது வாழ்க்கையில கண் கட்டையும் அவிர்த்து எதிரில் ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஒளி கிடைச்சதுன்னா உங்க வாழ்க்கையை நீங்க எவ்வாறு மகிழ்ச்சியாக பெறுவீர்கள். பல மாதங்களாக கண்ணையும் கட்டி இருட்டில் இருந்த உங்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கும் பொழுது நல்ல பாதை தெரிகிறது. நல்ல பாதை தெரியும் பொழுது அதில் நடந்து செல்வதற்கான சக்தி இருக்கின்றது. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த காலத்துல நல்ல மாற்றம் ஏற்பட போறது. ஆனால் நீங்க நான் நடந்து போவேன்றிருக்கேன்னு கவலைப்படக்கூடாது. நடந்து போறதுக்கு பகவான் சக்தியை கொடுத்தானே அப்படின்னு சந்தோஷப்படணும். நேற்று வரைக்கும் எவ்வளவு இருட்டல இருந்தோம். நம்ம கண்ணை கட்டி கையையும் கட்டி இருந்தாலே கை கட்டியும் எடுத்தாச்சு, கண் கட்டியும் எடுத்தாச்சு, ஒளியும் கிடைச்சிருக்கு. அதை போல மாற்றங்கள் ஏற்பட போறது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குடும்பத்துல இருந்த கவலைகள் கஷ்டங்கள் நீங்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் தான தர்மங்கள் செய்வது, ஆலயங்களுக்கு உதவுவது, ஆலய திருப்பணிகளுக்கு உதவுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார். நீங்க இந்த காலத்துல செய்யக்கூடிய தான தர்மங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இந்த தை மாதம் அமைகின்றது. திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. குருவே சர்வ லோகானாம் விடதே பகரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தகே நமோ நமஹ. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 159வது ஜெயந்தி வைபவமானது இந்த வாரம் வர்றது. ஞாயிற்றுக்கிழமையா திங்கள் கிழமையாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையே ஹஸ்த நட்சத்திரம் உதயமாறுது. நமது சேஷாசிரமத்தில்
மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஜெயந்தி வைபவமானது 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறது. பலவிதமான விசேஷ பூஜைகள் நடைபெறது. மகானுடைய தரிசனம் அப்படிங்கிறது மாலை 6:30க்கு நடக்கிறது. அனைத்து பக்த கொடிகளும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தரிசிப்பதற்கு வாங்கோம். மாலை 6:30 மணிக்கு அவரை தரிசிக்க முடியும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுக்கிரகம் பெற்ற ஸ்தலமாக இந்த சேஷாசிரமம் அமைஞ்சிருக்கு. இது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஒரு வனப்பகுதியில நாணமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த சேஷாசிரமத்தில் கடந்த பல ஆண்டு காலமாக மகானுடைய அனுக்கிரகத்தை நாம் சிந்திக்க முடியும். பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஆண்டு வைபவத்தில் பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துங்கோ. மகானுடைய உத்தரவின்படி அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அன்றைய தினம் உங்களது ஜனனகால குறிப்புகளை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சின்ன தொகையில அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனையை ரூபாய் 155, ஏன்னா 55வது ஜெயந்தி வைபவத்தில் 155 ரூபாய்க்கு அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனை பண்ணியிருக்கோம். வெளியூரில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அதற்கு தபால் செலவுகளை தனியாக அனுப்பணும். நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்த கொடிகள் இதில் காணக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவலை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ஜாதகம் என்ற இந்த மகானுடைய ஜெயந்தி வைபவத்தில் அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில வெற்றியை பெறுங்கள். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுக்கிரகம் அனைவருடைய வாழ்க்கையிலும் கவலைகளை போக்கி கட்டங்களை போக்கி வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுதே நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.